நண்பா, வெல்கம் டு ஆடி சினிமா. இன்னைக்கு நம்ம 2008ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா எடுக்கப்பட்ட எக்ஸிட் ஸ்பீட் படம் எப்படி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்க போட்டு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப இந்த படம் நான் எக்ஸிட் ஸ்பீடுன்னோனே நம்ம ஸ்பீட் படம் பார்த்துப்போம்ல, அந்த மாரி இருக்கும்னு நெனச்சேன். கடைசில பார்த்தா இது வந்து அப்படியே டோட்டலா வேற மாரி மாறிடுச்சு. ஒரு 10 பேரு ஒரு பஸ்ல கிறிஸ்மஸ் அதுவுமா ஊர் சுத்தலாம் அப்படின்ட்டு போறாங்க. அப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது ஒரு பைக்கர்ஸ் கேங் வந்து இவங்கள வந்து டார்கெட் பண்ணி கொல்றதுக்கு பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து லேடீஸ்க்காகவும் கொல்லுவாங்க, நகை, பணம் இதுக்காகவும் கொல்லுவாங்க. அப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு கேரேஜ்ல போய் அந்த பஸ் முட்டி லாக் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது இவங்க நம்மள விடவே மாட்டாங்கடா அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் தான் இந்த படத்தோட கதை. படத்துல தமிழ் டப்பிங்லாம் நீட்டா அருமையா எடுத்திருந்தாய்ங்க. படத்துல எந்த ஒரு சீனுமே நமக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டத்த காமிக்கல. இவங்க பிரம்மாண்டமா காமிக்கணும்னு நெனச்ச பஸ் கூட நமக்கு அவ்வளோ இதா தெரியல. ஏன்னா வந்து இது ஒரு லோ பட்ஜெட் படம். இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே படத்துக்கு என்ன தேவையோ அத போட்ட மாரி தான் இருந்துச்சு. இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இந்த படம் சுமாரான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஓகேவான செகண்ட் ஹாஃப் அப்படிதான் நமக்கு தோணுச்சு. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஒரு 1 1/2 மணி நேரம் ஓடுது. ட்ரை பண்ணா ட்ரை பண்ணி பாருங்க. YouTubeல இந்த படம் தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. இதே மாரி சினிமா விமர்சனங்களுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.